Hi friends, good morning. ஹாப்பி சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. இந்த ஒரு வாரமாக என்னால் வந்து கரெக்டாக வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து போட முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் எதுவுமே என்னால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியலை. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் வந்து வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து டைம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருந்ததாலும் பண்ண முடியலை. நான் எவ்வளோ பெரிய பிஸியாக இருந்தாலும் வீடியோஸ் வந்து டெய்லி போடுவேன். இந்த வாரம் என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்து அதனால் வந்து வீடியோஸ் எதுவுமே போட முடியலை. ஸோ இனி வந்து கரெக்டாக உங்களுக்கு டெய்லியும் வந்து வீடியோஸ் உங்களுக்கு பழைய மாதிரி வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டேனாலே நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது வழக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கே போக போகிறேன்னா ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்து நான் வந்து போக போகிறேன். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா கேரளாவில் வந்து ஆற்றுக்கால் உண்டு, ஆற்றிங்கால் உண்டு. ஸோ 2 இடம் உண்டு. நான் போகிறது வந்து ஆற்றுக்கால். அப்படின்னா திருவனந்தபுரத்தில் நம்ம பிஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் அங்கே போனது கிடையாது. நான் பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்கேன், அப்புறம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து ஆற்றுக்கால் பொங்கால நடக்கும். ஸோ அப்போ நான் அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது டெய்லி ஓப்பனிங் தான். காலையில் 5 மணிக்கு ஓப்பனிங், மத்தியானம் 12:30 தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு நைட்டு 8 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் அங்கே வந்து போக போகிறேன். அப்புறம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பெண்களின் சபரிமலை ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில்னு போட்டிருக்காங்க. இன்னொரு வீடியோஸில் பார்க்கும்போது மண்டைக்காடு பெண்களின் சபரிமலைன்னு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு கரெக்டாக எதுன்னு தெரியலை. உங்களுக்கு வந்து பெண்களின் சபரிமலை ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலா இல்லை மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து வீட்டில் கிளம்ப போகிறேன். கரெக்டாக மணி வந்து 5:15 ஆச்சு. நான் எப்படி போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் மார்த்தாண்டம் வரைக்கும் போயிட்டு மார்த்தாண்டத்தில் இருந்து பஸ் இருக்கும். எப்போவுமே ட்ராண்ட்ரத்துக்கு பஸ் இருக்கும். ட்ராண்ட்ரம் பஸ் ஏறி நான் வந்து போக போகிறேன். நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளம்பிடலாம். இப்போ நம்ம மார்த்தாண்டம் வந்தாச்சு. மார்த்தாண்டம் மேம்பாலத்துக்கு மேலே பஸ் ஏற போயிட்டு இருக்கோம். ட்ராண்ட்ரம் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்து வரைக்கும் ஒரு பஸ் வரும். அந்த பஸ் வந்த உடனே நம்ம அதில் ஏறி ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்து போயிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனில் இறங்கிட்டு தான் நம்ம ஆற்றுக்கால் போக முடியும். பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கால் டெம்பிள் வந்து 1.5 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போர்டு இருக்குது. நம்ம இந்த ரோடு வழி தான் உள்ளாடி நடந்து போகணும். டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து 6:30 ஆச்சு. நான் வந்து பஸ்ஸில் தான் வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணிக்கூர் ட்ராவல் இருக்கும் பஸ்ஸில் வரும்போது. பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன், அந்த பிஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பில் இறங்கி நம்ம உள்ளாடி நடந்து போகணும். ஸோ அதுலேயே ஒரு போர்டு இருக்கும் உங்களுக்கு வர்றதுக்கு. ஆட்டோவிலையும் நீங்கள் போகலாம், ஆட்டோவிலையும் உள்ளாடி போகலாம். ஆட்டோவில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க நடந்து போங்க. ஸோ நான் வந்து நடந்து தான் போயிட்டுருக்கேன். 1.5 கிலோமீட்டர் தானே, நம்ம நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இப்போ நான் வந்து உள்ளாடி வந்து போக போகிறேன். உள்ளாடி போனதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியாது. ஆனால் நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலுக்குள்ளாடி போயிட்டு கும்பிட்டுட்டு வெளியில வந்தாச்சு. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாடி பயங்கர கூட்டம். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கூட்டமாக இருந்தது. உள்ளாடி வந்து மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க. அதனால வந்து மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ண, உள்ளாடி வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. உள்ளாடி போய் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததால நமக்கு அதிக நேரம் நின்று கும்பிடவும் முடியாது, கொஞ்சம் நேரம் நின்று கும்பிடலாம். நான் உள்ளாடி போகும்போது தான் ஒரு பூஜை நடந்துட்டு இருந்தது. ஐ மீன் அபிஷேகம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அம்மன் சிலையை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு கொஞ்ச நேரம் நின்று உள்ளாடி கும்பிட்டுட்டு மற்ற சாமிகள் எல்லாரையும் கும்பிட்டுட்டு நான் வந்து வெளியில வந்துட்டேன். ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து எடுத்திருந்தேன், அதை நான் ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. எப்பவுமே நம்ம ஒரு கோயிலுக்கு வரணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்க கூடாது. ஐ மீன் திடீர்னு பிளான் பண்ணி வரணும். நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு நடக்காது. என் லைஃப்ல நிறைய நாள் நடந்திருக்கு. எங்கேயாவது போலான்னு பிளான் பண்ணா அது நடக்கவே செய்யாது. திடீர் பிளான் பண்ணி வரோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நான் வந்து ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நேற்றைக்கு நைட்டு பிளான் பண்ணேன். அது மாதிரி காலையில அலாரம் வச்சு எழும்பி நான் வந்து கோயிலுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கு. நம்ம கோயிலுக்கு வந்து கும்பிடும் போது நேரே வந்து, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து கோயில வந்து நம்ம கும்பிடும் போது நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவா இருக்குது. நம்ம வேண்டுதல்களை எல்லாம் கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு, நமக்கு கஷ்டத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னா கடவுள் தான் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னுடைய கஷ்டங்கள், உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஷேர் பண்ணணும்னா நீங்க கோயிலுக்கு போய் உங்களுடைய கஷ்டங்களை வந்து நீங்க கடவுள்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இன்னைக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி, ரொம்பவே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஸோ நீங்களும் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலுக்கு வாங்க. ஸோ உங்களுக்கு வரதுக்கு வழி தெரியாது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா அந்த லொக்கேஷனை வந்து ஷேர் பண்றேன். நீங்க கண்டிப்பா கோயிலுக்கு வாங்க. டெய்லியும் கோயில் ஓப்பன்ல தான் இருக்கும். காலையில 5:30 மணிக்கு ஓப்பன் பண்ணி மத்தியானம் 12:30க்கு தான் க்ளோஸ் பண்றாங்க. நைட்டு சாயங்காலம் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 8 மணிக்கு தான் க்ளோஸ் பண்றாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா கோயிலுக்கு உள்ளாடி வந்து கண்டிப்பா பகவதி அம்மனுடைய அருளை வந்து பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கிளம்ப போறேன். இங்கிருந்து மறுபடியும் பிஆர்எஸ் போய் அங்கிருந்து பஸ் ஏறி நான் வந்து வீட்டுக்கு போறேன். ஸோ ஹாப்பி சண்டே. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா உங்க வாழ்க்கையில வந்து எந்த கஷ்டங்களும் இல்லாம, கஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வந்தாலும் அதையும் நம்ம கடந்து போய் வாழ்க்கையில வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.